Daily. Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. குன்னூர் மார்க்கெட்டில் உள்ள 800 கடைகளை 15 நாட்களுக்குள் காலி செய்ய கோரி விடியா நகராட்சி நோட்டீஸ் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வணிகர்கள் தாங்கள் பல ஆண்டுகளாக அங்கேயே கடை வைத்திருப்பதாகவும், எனவே நல்ல நிலையில் உள்ள கடைகளை காலி செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் விடியா அரசை கண்டித்து அடுத்தடுத்த போராட்டங்களையும் நடத்தினர். இந்த நிலையில் ஞாயிறு அன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் விடியா அரசு தனது முடிவை கைவிடாவிட்டால் அடுத்தடுத்து போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுத்து ஆற்றில் மலை போல் குவிந்துள்ள டாஸ்மாக் கழிவுகளால் பூமித்தாய் கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்நகரில் அரசு மற்றும் தனியார் வசமுள்ள 13 மதுபான கூடங்களிலிருந்து வெளியேறும் டாஸ்மாக், பிளாஸ்டிக், தின்பண்ட கழிவுகள் அனைத்தும் உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் மணிமுத்து ஆற்றில் கொட்டப்படுகிறது. இதனால் புண்ணிய நதியான மணிமுத்தாறு மாசுபட்டு சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களுடன் தொடர்புடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பனியாரேந்தல் கண்மாய் பராமரிப்பின்றி குப்பை கிடங்காக மாறியுள்ளது. கண்மாயில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வீசப்படுவதால் கடும் துர்நாற்றம், சுகாதார பிரச்சினைகள் மற்றும் சாலை விபத்துகளும் ஏற்படுவதாக அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் தீர்வில்லை என வேதனைப்படும் மக்கள் கண்மாயை தூர்வாரி சீரமைப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.